இந்த மிஸ்டேக்ஸ்லாம் உங்க எக்ஸாம்ஸ்ல பண்ணிடாதீங்க. உங்கள நிறைய பேர் நான் சொல்ற சில மிஸ்டேக்ஸை தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க எக்ஸாம்ஸ்ல ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்க பெண்ணோட தலப்பாக்கட்டை இப்படி பின்னாடி வச்சு எழுதுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எழுதும் போது அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். சப்போஸ் ரீஃபில் பென்ல எழுதுறீங்கன்னா இங்க் ஃப்ளோ கூட பாதிக்க சான்ஸ் இருக்கு. அடுத்தது, மிஸ்டேக் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு யோசிப்பீங்க. சில பேர் அதுலயே கர்சிவ் ரைட்டிங் பிராக்டிஸ் பண்ணுவீங்க. இதோ இவன மாதிரி. அந்த மாதிரி எதுவும் பண்ணாம லெஃப்ட் டு ரைட் ஒரே ஒரு கிராஸ் போடுங்க போதும். ஒருவேளை லெட்டர்ஸ் ஏதாவது மறந்துட்டீங்கன்னா இப்படி ஆரோ போட்டு மேலே எழுதுங்க. ஒரு வேர்டே கம்ப்ளீட்டா ஸ்பேஸ் பத்தாம போயிருச்சுன்னா நெக்ஸ்ட் லைன்ல இப்படி ஹைஃபன் போட்டும் எழுதலாம். அடுத்த விஷயம், யாராவது யோசிச்சிருக்கீங்களா, புக்லெட்ல ரைட் சைட் பேஜ்ல ஆன்சர் எழுதுறப்ப சூப்பரா இருக்கும், ஆனா லெஃப்ட் சைட் பேஜ்ல எழுதுறப்ப சொரன்னு இருக்கும். ஆமா தானே? சிம்பிளா ஒரு விஷயம் பண்ணுங்க. ரைட் சைட்ல எழுதுறப்போ பின்னாடி நிறைய பேஜஸ் இருக்கும், அது பிரச்சனை இருக்காது. லெஃப்ட் சைட்ல எழுதுறப்ப மட்டும் ரைட் சைட்ல இருக்க பேஜஸை இப்படி மடிச்சு விட்டுருங்க. ஏதாவது அறிவாளித்தனம் பண்ணி புக்லெட்டோட தையலை பிரிச்சிடாதீங்க. அப்புறம் என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து தையல் போட்டுருவாங்க. சோ பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. இந்த மிஸ்டேக்ஸ் நான் எதுவுமே பண்ணதில்லைன்னு சொல்றவங்களுக்கு இந்த அவங்க சாக்லேட்ஸ் பதிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.